சங்கநாதம் நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, வணக்கம். எது களவு? எத்தகைய களவு செய்தவர்கள் நரகத்துக்கு போவார்கள்? நீதி நூல்ங்கிற ஒரு பிற்கால நூல் இருக்கிறது நண்பர்களே. நீதிநெறி விளக்கம் மாதிரியே இந்த நூலும். இதில் நிறைய செய்திகள். களவு செய்தல், எவன் திருடுறானோ அவன் நரகத்துக்கு போகிறது உறுதி. மனத்தினில் நினைத்தல், அவன் பொருளை நாம் திருடலாமா அப்படின்னு நினச்சாவே உனக்கு உண்டு. சரி, நான் நேரடியாக திருடலையா, இன்னொருத்தனை திருடுன்னு ஊக்கப்படுத்துகிறேன். கவர் என்று உளம் மகிழ்ந்து அந்த உதவி செய்தோர்கள், அது அழகாக ஆசிரியர் சொல்கிறார். கவர் என்று உளம் மகிழ்ந்தே உபதேசித்து உதவி செய்து ஒழுகுபவர்கள், அவனுக்கு அறிவுரை வேறு எப்படி திருடுன்னு, அவனுக்கும் கண்டிப்பாக நரகம் உண்டு. வளமில்லா பொருள் மாறுதல், ஒரு போலி நகையை கொடுத்து மாற்றுறது, அல்லது ஒரு மதிப்பு மிகுந்த நிலத்துக்கு மதிப்பில்லாத நிலத்தை கொடுத்து நம்ம வாழலாம்னு நினைக்கிறது, அவனுக்கெல்லாம் நரகம் உண்டு. மிகு விலை வாங்குவோர், ₹1 விற்க வேண்டிய பொருளுக்கு ₹100 விற்று மிகு விலை வாங்குவது நரகத்தை தரும். அளவிலும் நிறைதனிலும் வஞ்சித்து அபகரித்தல், அளவு எடை இதில் ஏமாற்றி விற்கிற வணிகன் நிச்சயமாக நரகத்துக்கு போவான். கண்டெடுத்த ஓர் பொருள் அது அனுபவித்தல், கண்டெடுத்த பொருள் உரியவன்ட்ட சேர்க்கணும், நாம் அனுபவித்தா நரகம் உறுதியாக உண்டு. களவின் பண்டம் வாங்குதல், திருடுறது மட்டும் இல்லை, திருடப்பட்ட பொருளும் தெரிஞ்சு ஒரு பொருளை வாங்குவதும் நரகத்துக்கு வழியை தரும். வாங்கிய கடன் கொடாப்பழியும், வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும், அதை கொடுக்கலன்னா நிச்சயமாக நரகம் உண்டு. மண்டு வன்பொருள் ஆசையால் பொய் வழக்கிடுதல், பேராசை காரணமாக பொய் வழக்கு போட்டு சொத்தை இல்லாமல் ஆக்கிறது அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. தொண்டு செய்பவர் கூலியை குறைக்கின்ற தொழிலும், வேலைக்காரர் வர்றாரு, உழைக்கிறாரு, அவருக்கு சம்பளத்தை குறைச்சி கொடுத்தா நிச்சயமாக உனக்கு நரகம் இருக்குது. அப்போ களவு என்பது நேரடியாக திருடுறது மட்டும் இல்லை, ஆலோசனை சொல்கிறது மட்டும் இல்லை, பொய் வழக்கு போடுறது, வேலை செய்கிறவனுக்கு கூலி கொடுக்காமல் இருக்கிறது, நட்டமே பிறருக்கு எய்திட செய்தல், பிறருக்கு நஷ்டம் ஏற்படுத்துறதுக்காகவே ஒரு வேலையை செய்கிறது, அதுவும் களவு தான், அவனுக்கும் உறுதியாக நரகம் உண்டு. நம்பி இட்டவர் வைத்த நற்பொருள் அபகரித்தல், இவன் ஏமாற்ற மாட்டான்னு தெரிஞ்சு ஒருத்தன் பொருளை கொடுத்து வைக்கிறான், அதை ஏமாத்தினா அதுவும் களவு தான், அதனால் உனக்கு நிச்சயமாக நரகம் உண்டு. இறப்ப வட்டம் வட்டிகள் வாங்குதல், ஒருத்தன் சாவர வரையிலும் அவனுக்கு அதிகமான வட்டி, அந்த வட்டி கட்ட முடியாமல் அவன் செத்து போனான், நிச்சயமாக உனக்கு நரகம் உண்டு. சூதில் பொன் பெறுதல், சீட்டாட்டத்தில் அல்லது சூதில் மொத்தமாக பவுனை வச்சு இழக்கிறது இருக்கே, அல்லது பவுனை வச்சு ஜெயிக்கிறது இருக்கே, அவனுக்கு நிச்சயமாக நரகம் உண்டு. இட்ட வேலை செய்யாது கைக்கூலி கொள் இயல்பு, சம்பளத்தை மட்டும் வாங்கினா வேலை செய்ய மாட்டான், அதான் இட்ட வேலை செய்யாது கைக்கூலி கொள்ளுதல், அந்த காலத்தில் சம்பளங்கிறதுக்கு கைக்கூலின்னு பேர், அவனுக்கும் நரகம் உறுதியாக உண்டு. கண்ணம் வைத்தல், ஒட்டுமொத்தமாக நேரடியாக திட்டிடுறது, ஓட்டை போட்டு நகையை கொள்ளடிக்கிறது, ஓட்டை போட்டு வீட்டில் கொடுத்த பொருள், தான் கண்ணம் வைத்தல். செல்லா பணம் வழங்குதல், இந்த பணம் செல்லாதுன்னு தெரிஞ்ச ஒருத்தர் ஏமாத்துறது, அதுவும் களவு தான், அவனுக்கும் நரகம் உண்டு. கள்ள மண் சீட்டை உண்டாக்குதல், அதாவது ஃபால்ஸ் ரெக்கார்ட், தவறான ஆவணத்தை உருவாக்கி நிலத்தை அபகரிக்கிறது, தவறான ஆபரத்தை உருவாக்கி நான் தான் வாரிசுங்கிறது. ஆமாம், இத்தொழிற்கு ஏய்வோர், மேற்கண்டு இந்த தொழிலை செய்பவர்கள், 1 மன்னர் ஆக்கினை, சட்டத்தின் முன்னால் நீதிமன்றத்தின் முன்னால் மன்னனாலே இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், முதல் தண்டனை. 2வது தண்டனை வசை, இவன் திருடன், இவன் அயோக்கியன், இவன் கொள்ளைக்காரன், இவன் பொய் ஆவணம் உருவாக்கினவன், இவன் அவனுக்கு நட்டம் ஏற்படுத்தினவன், இவன் கண்டெடுத்த பொருளை வச்சுக்கிட்டவன், இவன் திருட்டு பொருளை வாங்கினவன் என்கிற அந்த வசை இருக்கே, அது மிகப்பெரிய வசை. ஒன்றுலையுமே அந்த வசை ஏற்படும். இவன் ஆலோசனை சொல்லி தான் அவன் திருடுனான். அப்போது முதல்ல நீ சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்படுவாய், 2வது உனக்கு வசை சொல் ஏற்படும், 3வது நரகடைந்து வாடுவராள், நரகத்துக்கு போய் வாடுவார்கள். தமிழ் உறவுகளை, இந்த பாடல் எழுதப்பட்ட காலத்தில் உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், கிரைம் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸு அதெல்லாம் எதுவும் கிடையாது. மக்கள் வாழ்ந்தார்கள். அப்போ மக்கள்கிட்ட ஒரு நெறியை உருவாக்க வேண்டும்ங்கிறது காரணத்தினால ஒரு 15, 16, 17 நூற்றாண்டுகளில் இந்த மாதிரியான அறநூல்கள் தோன்றின. இந்த அற இலக்கியங்கள் எப்போவுமே நம்மை நெறிப்படுத்துகிற பணியை செய்கின்றன.
அந்த நெறிப்படுத்த பணியை செய்தால்தான் தமிழ் இனம் செம்மையான நேர்மையான இனமாக உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. நன்றி.